ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2025ஓட லாஸ்ட் டேயில் இருக்கோம். இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 இயர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. பட் ஒவ்வொரு ஒர்க்குமே எனக்கு ரொம்பவே நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. அந்த மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் இதில் வர இந்த இயரில் எனக்கு ஆர்டர்ஸ் தான் நான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். யாருமே ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. நான் மட்டும்தான் இந்த ஒர்க் பார்த்துட்ருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு ஒர்க் எடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் எடுத்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆர்டரும் ஒவ்வொருத்தவங்க கொடுக்கும்போதும் அந்த ஆர்டரை நான் முடித்து திரும்ப ரிட்டன் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் அவ்வளோ ஒரு நிறைய மெமரிஸ் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய டென்ஷன் ஆகிருக்கேன். அதெல்லாம் கடந்து இப்போ நான் அந்த வீடியோவை திரும்ப பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் நான் செஞ்ச ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகுது. அவ்வளோ மெமரி. ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்க்கும்போது இந்த இன்சிடெண்ட் இப்போ நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் எனக்கு நிறைய நினைவுகள் கொடுத்துருக்கு. அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்களுக்குள்ளேயே நிறைய டேலண்ட் இருக்கும். அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்னு நினச்சிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் அது கூட பெரிய விஷயமா இருக்கும் நாளைக்கு. அதனால் ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டையும் ஃபோட்டோ கிளிப் வச்சுக்கோங்க. அதை திரும்பி பார்க்கும்போது அப்போ நடந்த நம்ம சூழ்நிலையாக இருக்கட்டும், அப்போ நம்ம பேசின விதங்களாக இருக்கட்டும், அன்றைக்கி நம்ம சந்தோஷமான மனநிலையில் இருந்திருப்போம். இன்றைக்கி ஒரு கவலையான மனநிலையில் இருக்கும்போது நம்ம மனநிலை கூட மாறும். அதனால் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விஷயத்தையும் திரும்ப பார்க்கும்போது நமக்கு நிறையா அது ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும்ல. அந்த மாதிரி எனக்கு இதில் வர எல்லா ப்ளவுஸுமே எனக்கு ஒவ்வொரு கதை சொல்லும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப நேரமாக நான் இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். எனக்கு எமோஷ்னலாக எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ளேயும் நிறையா டேலண்ட் இருக்கும். அதையும் வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுங்க. 2026 எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. ஹாப்பியாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.